விஜய் வந்து காவேரியை கூப்பிட்றதுக்காக ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராரு. இங்கே காவேரி வந்து கிட்ட காவேரி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவங்க அம்மா காவேரி ஏன் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் காவேரி நானும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணல. நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அம்மா வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் காவேரி அனுப்ப முடியாதுன்றாங்க. அதை காவேரி சொல்லட்டுங்க. இங்கே பாருங்கள், காவேரிக்கு விருப்பம், எனக்கும் விருப்பம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் கோவத்தெல்லாம் தூக்கி போடுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு விஜய். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து இங்கே பாருப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி காவேரி உன் கூட அனுப்ப முடியாது. உன் கூட என் பொண்ணு வாழ மாட்டா. இங்கே பாருங்கள், பழைய விஷயத்தெல்லாம் மனசில் நினச்சிட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருப்பா, வீட்டுக்கு நான் காவேரி அனுப்ப மாட்டேன். கூட வாழ என் காவேரிக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு முதல்ல விருப்பம் இல்லை. என் பொண்ணை நான் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷனாக விஜய், ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வெண்ணிலா தானே பிரச்சனை. இப்போ வெண்ணிலா தான் இல்லைல்ல, வெண்ணிலா தான் வீட்டை விட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருப்பா, உன்னை மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருக்க முடியாது. உங்களுக்கு என் மேலே என்ன வருத்தம்னா, நான் அந்த அக்ரிமெண்ட் போட்டது தானே, அதுக்கு தானே 1000 தடவை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். மறுபடியும் என்னை மன்னிக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே, இது நியாயமா? நானும் என் பொண்டாட்டி சேர்ந்து வாழ நினைக்கணும். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருப்பா, என்ன சொன்னால் சரி காவேரி நான் அனுப்ப முடியாது. முடியாதுன்னா முடியாது, நீ முதல்ல கிளம்புப்பா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் காவேரி அமுச்சு தான் ஆகணும். காவேரி என் பொண்டாட்டிக்காக சொல்லலை, அவள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு, கர்ப்பமாக இருக்கா, அமுச்சு வைங்கன்னு சொல்கிறதுக்கு வராரு. உடனே காவேரி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. விஜய் அப்படின்றாங்க. விஜய் பார்த்துட்டு, இல்லை காவேரி, இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருந்தால் இவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம சொல்கிறது தான் நல்லது, அப்போ தான் ஒன்று அனுப்புவாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் காவேரி அனுப்ப மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, பாத்தியா காவேரி, இப்போ உண்மை தெரிஞ்சால் இவங்க கண்டிப்பாக அமுச்சு தானே ஆகணும். என்ன உண்மை தம்பி சொல்லுங்கள், என்ன உண்மையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. விஜய், நீங்கள் அமைதியாங்கிறது முதல்ல கிளம்புறீங்களா? ஏன் விஜய் இப்படி என்னை தொல்லை பண்ணுறீங்க? என் அம்மாவுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்காக என்னை தொல்லை பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இப்போ எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து எனக்கும் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் கூட என்னால் வாழ முடியாது விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி, நீ பேசுனதில்லை, இங்கே பாருங்கள், நம்ம பேசணும் தான், நம்ம வந்து சேர்ந்து வாழலாம் முடிவு பண்ணோம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என்னால் வந்து வர முடியாது. என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும். நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற? உனக்கு என்ன தான் ஆச்சு? ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கிட்டலாம் ஒன்றும் வர வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து, காவேரி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை காவேரி அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நம்ம குமரனும் வந்து கங்கா வந்து நீங்கள் போங்க, போயிட்டு விஜய் சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் அனுப்புகிறாங்க. ப்ரோ சொன்னால் கேளுங்க ப்ரோ, நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூப்பிட்றேன். இல்லை ப்ரோ, என்னால் முடியாது ப்ரோ, காவேரி இல்லாமல் என்னால் போக முடியாது. காவேரி ஏன் இப்படி மாற்றி பேசுகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு மனசு வருத்தப்படுறாரு. உடனே வந்து, நான் சொல்கிறத கேளுங்க ப்ரோ, நீங்களாவது கேளுங்க ப்ரோ, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் இங்கே சொல்ல வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க காவேரி. உடனே வந்து, அம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அந்த பையன் இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாதுடி சொல்லி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி தவிக்கிறாங்க. பாவம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒன்றுமே புரியல. நம்ம விஜய்க்கு குமரன் கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு ப்ரோ, ஏன் காவேரி இவ்வளோ பண்ணுறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே ப்ரோ அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இது வந்து வேறு மாதிரி விஷயங்க. அத்தை வந்து உங்கள் கூட வாழ வைக்கணும் தான் நாங்கள் நினச்சாங்க, ஆனால் இப்போ அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியில், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, இதை உங்கள் வீட்டில் போய் கேளுங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எங்கள் வீட்டில் போயா? ஆமாம், வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை, நான் எதுவும் சொல்லக்கூடாது, ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில், இவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, என்ன நடந்திருக்கும்? நைட்டு கூட காவேரி நல்லா தானே பேசுகிறான்னு யோசனை பண்ணிட்டு போகிறார்.